இதில் பட்ஜெட் பற்றி ஏதாவது உங்களுக்கு இருந்தால் இப்போது தமிழ்நாடுன்னு சொல்லியிருந்தா தமிழ்நாட்டில் வாக்கு வரலன்றதுனால தான் இப்படி சொன்னாங்களான்ற கேள்வி கேட்டிருப்பீங்க. அப்போது இது நான் ஏற்கனவே சொன்னேன், இந்தியாவினுடைய நிதிநிலை அறிக்கை. இப்போது நாம் திருக்குறள் சொன்னாங்க அப்படின்னா திருக்குறள் சொன்னால் மட்டும் போதுமா அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போது எது சொன்னாலும் அதற்கு ஒரு கேள்வி என்பது சரியானதாக இருக்காது. திருக்குறள் உலகம் முழுக்க நிறைந்திருக்கிறது. அதனால் அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியும். இந்தியாவில் தலைநகரமே இல்லாத ஒரு மாநிலம் ஆந்திரா. அதாவது தலையே இல்லாமல் அந்த மக்கள் அங்கே இருக்கிறாங்க. ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம் என்னென்னா, தெலுங்கானாவையும் ஆந்திராவையும் பிரித்த விதம் அன்றைக்கு இருந்த மத்திய அரசு ஏனோ தானோ வென்று அதை பிரித்து அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிட்டு போன அந்த நிலையில் அங்கு ஒரு தலைநகரத்தை கூட உருவாக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அது உண்மையிலேயே ஒரு துரதிருஷ்டவசமானது. இதை நான் தமிழன், அவர்கள் தெலுங்கு அப்படி பார்க்காமல், நம்மை போன்ற ஒரு பெரிய மாநிலம் ஆந்திரா, அங்கு தலைநகரமே இல்லை, தலையே இல்லைன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு பரிதவித்து கொண்டிருப்பார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். கடந்த 10 வருடங்களில் பல்வேறு காரணங்களால் அந்த அரசு ஒத்துழைக்காத காரணத்தினால மத்திய அரசு, அது மத்திய அரசினுடைய இந்தியாவில் ஒரு அங்கம், அந்த மாநிலத்திற்கு எதுவும் செய்ய முடியாமல் போனது. இது திட்டமிட்ட ரீதியில் அதை பிரித்திருந்தார்களே என்று சொன்னால், முறையாக செய்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது. அதனால் இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய அரசு ஒரு சரியான திட்டத்தை கொடுத்திருக்கிறது. அதனால் ஆந்திராவுக்கு அதை கொடுத்தது சரிதான். ஆனால் தமிழ்நாட்டிற்கு அப்படி ஒரு நிலை இல்லை. நாம் அதனால் மகிழ்ச்சி அடையணுமே தவிர ஆந்திராவுக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு, தமிழ்நாட்டிற்கு என்ன வேண்டும் என்று பாரதியாருடைய பாட்டு தாங்க அது சொல்ல முடியும். தமிழும் தெலுங்கும் மலையாளமும் இது எல்லாமே ஒன்று தான். இதெல்லாம் அரசியல் செய்வது என்பது தவறானதுன்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதாவது எஸ்டிஆர்எஃப் ஃபண்ட்ஸு, என்டிஆர்எஃப் ஃபண்ட்ஸு கொடுத்துருக்குறோம். மற்ற பாதிப்புகளை துறை ரீதியாக அரசு ஒதுக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இதில் தமிழக அரசிற்கும் மத்திய அரசிற்குமான கடித போக்குவரத்து, என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டது, அதை துறை ரீதியாக எவ்வளவு கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியுமா? ஏன் அதை வெளியிட தயங்குகிறது தமிழக அரசு? இதுதான் நமக்கு. நாங்கள் 37,000 கோடி கேட்டோம், 40,000 கோடி கேட்டோம், அதெல்லாம் இல்லை. துறை ரீதியாக நீங்கள் என்ன கேட்டீங்க, என்னென்ன பாதிப்பு, என்ன அசஸ் பண்ணாங்க, அது என்ன கொடுத்துருக்குறாங்க, இதுதான் விஷயமே. அதனால் இதை அரசியலாக்குவதற்காகவே பேசுவது என்பது தவறானது. அங்கே இருக்கக்கூடிய பாதிப்பு என்ன, பீகாரில் எவ்வளவு கேட்டாங்க. பீகார் ஒரு மிக மோசமாக பின்னடைந்து போயிருக்கிற ஒரு மாநிலம். அப்போது மாநில உரிமைகள், நானும் ஒரு தமிழன் என்ற முறையில் எனக்கு அநீதி இழைக்கப்பட்டால் நான் கேட்பது நியாயம். ஆனால் அவர்களுக்கு கொடுத்து விட்டார்களே, எனக்கு ஏன் கொடுக்கவில்லை என்பது சரியானதல்ல என்று நான் நினைக்கிறேன். தமிழகத்தை பொறுத்தவரையில் கொடுத்துருக்குறாங்க, தொடர்ந்து சொல்லி தான் வருகிறோம் நம்ம.